கார்த்திக் தீபா கதையில் ஆகஸ்ட் 18 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கார்த்தி வந்துட்டு ரம்யாட்ட கேட்குறாரு, அப்பா எங்கே அப்படின்னு. அப்போ ரம்யா வந்துட்டு அப்பா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வெளியில் போயிட்டாரு, அவரை வந்துட்டு இப்போ காண்டாக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு கார்த்தியும் நேராக அவங்க அப்பா விஸ்வநாதனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் ஃபோன் அட்டன் பண்ணலை. உடனே கார்த்திக்கு கொஞ்சம் சந்தேகம் ஆகுது. எப்போவுமே ஃபோன் பண்ணால் உடனே எடுத்துகிட்டு அப்படின்ட்டு கார்த்தி வந்துட்டு மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் ஃபோன் அட்டன் பண்ணலை. அப்போ தாங்க அங்கே ரமேஷ் வராரு. ரமேஷ் வந்ததோட கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, நேராக ரமேஷ் கிட்ட நேத்திலேருந்து விஸ்வநாதனுக்கு கால் பண்ணுறேன், ஆனால் அவர் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு, நம்ம போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வருமா அப்படின்னு கேட்க, அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வந்துட்டு விஸ்வநாதன் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா விஸ்வநாதன் இறந்து கிடக்குறாரு. இதை பார்த்துட்டு நம்ம கார்த்திக்கு சரியான ஷாக்கு. என்ன இது, நம்ம ஒரு விஷயத்துக்காக வந்தால் இங்கே இப்படி நடக்குதே அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக சரவணனுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாரு. சரவணன் அங்கேருந்து வந்துட்டு விஸ்வநாதனை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி, ஐயோ எப்படிப்பட்ட மனுஷன் இப்படி ஆகிட்டாரே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு ரம்யா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சரவணன் அந்த இடத்த எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு, கார்த்தி இங்கே ஒரு விஷ பாட்டில் இருக்குது, ஸோ ரம்யா தான் வந்து விஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமியோட ஃப்ரெண்டு அம்பிகா வீட்டுக்கு வராங்க. அதனால் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி போலீஸை கூட்டிகிட்டு வராங்க. போலீஸை பார்த்ததோட ரம்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தி நேராக ரம்யாவை பார்த்து, இங்கே பாரு, நீ எப்படிப்பட்ட வேலையை பண்ணியிருக்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, கார்த்திக் சார் என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா உங்களை ரவுடியை வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணது, அப்புறம் உங்களுக்கு ஜூஸில் ஒரு மாத்திரையை கலந்து உங்களை கோவப்பட வச்சது, அப்புறம் உங்களை பரிகாரம்னு கூட்டிகிட்டு போயிட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணது எல்லாமே இந்த ரம்யா தான் அப்படின்னு சொல்ல, தீபா காண்டாகி நேராக ரம்யா பக்கத்தில் போயிட்டு ரம்யாவை ஓங்கி அறையிறாங்க. ரம்யா செம்ம ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி போலீஸை பார்த்து பிடிச்சிட்டு போங்க இவளை அப்படின்னு சொல்ல, போலீஸ் ரம்யாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.